ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் காதலி. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம அபி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்கங்க. அந்த இடத்துல ராகவ் வராரு. ராகவ் வந்தோடனே அபிக்கு வந்து ஒரு சந்தோஷமும் ராகவ் மேலே ஒரு கோவமும் இருக்குது. அப்போ வந்து எங்கள் அம்மாலாம் காணோன்னும் போது எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்கன்னும் போது, சரி வா அபி நம்ம வீட்டுக்கு போகலான்னும் போது அபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இல்லை நான் எங்கேயும் வர மாதிரி இல்லைன்னும் போது ராகவ் வந்து அப்படியே முட்டி போட்டு அபிகிட்ட வந்து சாரி கேட்குறாரு. நான் எதை பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இப்போ நீ வீட்டுக்கு வா அபி. நீ இல்லாத அந்த வீடு எங்கேயுமே நல்லா இல்லை. ஏன் உன் மனசில் இவ்வளோ ஆசையை வச்சு நீ இவ்வளோ கல் நெஞ்சியாக இருக்கும் போது அப்பா ராகவ் வந்து கேட்டுனே இருக்கும் போது அபி வந்து அழும்போது நம்ம அபியோட கண்ணீரை வந்து ராகவ் வந்து பிடிக்கிறாரு. ஐயோ வேறு லெவலுங்க. நம்ம அபி விரும்பும் போது ராகவ் விரும்பும் போது இன்றைக்கி அபி வேண்டான்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சொல்லுவார். சரி உன்னோட சண்டையும் என்னோட சண்டையும் அப்புறம் வச்சுக்கலாம். பாட்டி நீ இல்லை அதை சாப்பிட மாட்றாங்க, மெடிசன் எடுத்துக்க மாட்றாங்க அபி. எனக்கோசரம் இல்லைனா கூட நீ பாட்டிக்கோசரம் நீ வரலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற? பாட்டி ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கலையா? நான் என்ன தான் பண்ணிட்டோம்? இல்லை நான் போய் பாட்டியை நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோமா? அவங்களுக்கு இங்கே வசதி இல்லை, அதனால் நான் போய் கூப்பிட்டு வரேன், உன் கூடவே பாட்டியை நீ வச்சுக்கோன்னும் போது அந்த இடத்துல இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே வரேன்ட்டு அபி வந்து அவங்க முடிவை மாற்றிக்கி நான் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வராங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்